ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பினோமோ ட்ரேடிங் ஆப் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் மணி ஏர்னிங் பண்ணி தருதா இல்லைன்னா ஃபேக் லிஸ்ட்டில் இந்த ஆப் ஒன்று அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பினோமோ ட்ரேடிங் ஆப் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாகவே இதில் லாகின் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணால் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதாவது உங்களோட நேம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறதுக்கும் வித்ட்ரால் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் எப்படி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஒரு கிராஃப் போகும், ட்ரேடிங் கிராஃப் மாதிரி போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்னு ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வந்து ஒரு 500 ரூபாய் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது பினோமோ அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை கேமை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் வந்து அதில் அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ நீங்கள் அமௌண்ட் தேவைன்னா ஒரு 500 ரூபாய் உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு 80 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ட்ரேட் பண்ணுறது. இதில் பை அண்ட் சேலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பை சேல் அந்த கிராஃபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இது வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம பை அண்ட் சேல் பண்ணி அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு மணி ஏர்னிங் பண்ணது தருதான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவிந்தா தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா போட்டிருக்கேன். இப்போ மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 6 மந்த் முன்னாடி ஒரு 500 போட்டிருக்கேன். இடையில ஒரு வாட்டி ஒரு 500 போட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 500 போட்டிருக்கேன். ஏதாவது இதில் நம்ம விளையாடி பார்ப்போமே, நமக்கு வந்து நல்லா ட்ரேட் பண்ணுற மைண்ட் இருக்கான்னு நம்ம விளையாடி பார்க்கலான்னு போட்டேன். ₹1 கூட அன்னைக்கு நான் போட்ட 500 ரூபாயில் ₹1 கூட என்னால் வந்து எடுக்க முடியல. என்ன காரணம்னு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க. எல்லாருமே யூடியூப்பில் என்னென்னா புஷ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் ஆப் பினோமோ ஆப் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அமௌண்ட் கிடைக்கும்னு உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க. நாமளும் நம்பி வந்து நமக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கும், நம்ம போன உடனே எல்லாமே அச்சீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாமளும் உள்ளே போய் வந்து அமௌண்ட்டை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரேடுக்கு, அதாவது சின்ன சின்ன ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நான் விளையாடின எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 2-3 மூவ்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே அமௌண்ட் கிடச்சிது. அதாவது நான் 80 ரூபா போட்டால் அது 140 எனக்கு வரும். இப்படி 2-3 ப்ளே பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது அதிகப்படும். இப்படி போகும்போது என்ன பண்ணுவோன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம டபுள் பண்ணி போடுவோம். அதாவது நான் வந்து 80 ரூபா போட்டுட்டு இருந்ததை 120 ரூபா, 400 ரூபாய் இந்த மாதிரி பெருசாக போடும். எப்போ நான் பெருசாக போட ஸ்டார்ட் பண்ணணும் ஒரே செகண்டில் அவ்வளோ அமௌண்ட்டும் காலியாகிடும். இதுதான் அதோட ஆப்ஷன். அது மட்டும் இல்லை, 2வது முறை சரி நம்ம பெருசாக போட்டு தானே இந்த மாதிரி போகுது, சின்னதாக போடும்போது 2-3 வாட்டி சின்னதாக போடும்போது நமக்கு சக்ஸஸாக ரன் ஆகும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடைச்சி நம்ம போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எவ்வளோ கொண்டு போகணுமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் தான் வரும். ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தயவு செய்து பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு நார்மல் பீப்புள் வந்து போகாதீங்க. ஏன்னா இதில் வந்து பெரிய கொடிகட்டி பறக்கிற ஜாம்பவான்கள் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். நம்மளும் பரிப்பட்ட சாதாரண மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உகந்தது கிடையாது. ஒரு சூதாட்ட மாதிரி தான். என்னென்னா நம்ம கெஸ் பண்ணுவோம், அடித்தா பெரிய ஆளாயிடுவோம், இல்லைன்னா லாஸில் போயிடுவோம். அந்த ஒரு கான்செப்டில் நம்ம உள்ளே போவோம். ஆனால் எப்போதுமே நம்மளால் வந்து அதில் வந்து ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போடுற அமௌண்ட்டை பினோமோலேருந்து வித்ட்ரால் பண்ணுறது ஈஸி. ஏன்னா எல்லா ஸ்டெப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. பட் உங்களால் அமௌண்ட்டை போட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 98% வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன மாதிரிப்பட்டவங்க, அதை பற்றி தெரியாதவங்க, சும்மா கேம் ப்ளே பண்ணுற மாதிரி போகிறவங்களால் எல்லாமே அதில் வந்து ஒர்க் பண்ணி அதில் அமௌண்ட் எடுக்க முடியாது. தயவு செய்து அந்த பிளாட்ஃபார்ம் பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லது. இதில் வந்து பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், அதை பற்றி கெஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு அது அவங்க ஒப்பீனியன், அது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லாஸ்ன்னு எப்படி தெரியும், இல்லைனா மணி வருமாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிப்பட்டவங்க போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அதிகமாக மார்க்கெட் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு சாதாரண நமக்கு ஒன்றுமே தெரியாததை பற்றி அவங்களெல்லாம் போய் உள்ள காசை விட்டு போட வச்சு அவங்க பாதி காசை வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுன்னு ₹1 கூட மிச்சம் எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா 1500ங்கிறது சிலவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி பினோமோ ட்ரேடிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மணியை உள்ளே போட்டிங்கன்னா, அதாவது வித்ட்ரால் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அந்த மணியை வச்சு நீங்கள் விளாடலை, அது எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எல்லாமே பக்காவாக அந்த ஆப் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து அது சம்டைம்ஸ் லக்கில் சின்ன அமௌண்ட் ஜெயிச்சா கூட அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் வந்து எந்த குறையும் சொல்லலை. பட் உள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.
இருக்கிறதுனா அதிகமாக இழக்கிற ஆட்களும் இருக்காங்க, அதிலிருந்து வின் பண்ணி வர ஆட்களும் இருக்காங்க. ஸோ அவர் மைண்ட் செட்டை பொறுத்து. ஆனால் நார்மலான பீப்புளால் அதில் எப்போதுமே ஜெயிக்க முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மைண்டை அதிக லாஸுக்கு போதுன்னா 2 வெளியில் வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறது நல்ல சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவை போடுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரிப்பட்ட ட்ரேடிங் ஆப்பில் மணியை லாஸ் பண்ணுறதும் அதிகம் வான் பண்ணுறத விட. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட். வேறு யாராவது நம்பர்கள் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.